ஹாய்ங்க. இட்ஸ் டியூஸ்டே ஈவினிங் டின்னருக்கான ரெசிபி தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஒண்ணும் பெரிய ரெசிபிலாம் இல்லங்க. வெறும் சாம்பார், இட்லி தான். சாம்பாருக்கு ஆஸ் யூசுவல் எல்லாரும் வைக்கிற மாரி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கறிவேப்பில, சின்ன வெங்காயம், ஒரு 5, 6 ஷாலட்ஸ், கொஞ்சமா கேரட், பீன்ஸ், 2 தக்காளி. நான் புளி யூஸ் பண்ண மாட்டேன் டிஃபன் சாம்பாருக்கு. ஸோ, அதனால தக்காளி 2 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் போல வீட்ல ப்ரிப்பேர் பண்ண சாம்பார் தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் போல தனி மிளகாத்தூள். அவ்வளோதான். தேவையான அளவு சால்ட்டு. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி 2 விசில்ல வந்து ப்ரெஷர் பேன்ல விட்டு எடுத்தோம்னா, எம்மியான ஒரு சாம்பார் ரெடிங்க. அப்புறம் இட்லிய வந்து நம்ம எப்பவும் போல பாயில் பண்ணி எடுத்து ஸ்டீம் பண்ணி எடுத்து ஒரு 6 பீஸஸா கட் பண்ணி அது மேல சாம்பார் வந்து அப்படியே ஊத்தி சாப்பிட்டோம்னா, அப்படியே ஹோட்டல் ஸ்டைல்ல சூப்பரா எம்மியா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த இட்லி ரெசிபி இட்லிய பார்த்தாலே எனக்கு அடிக்கடி தோணுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு காலேஜ் டேஸ்லலாம் இட்லியே பிடிக்காது எனக்கு. ரொம்ப ரொம்ப நாளாவே இட்லி பிடிக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா, யாராச்சும் இட்லி வந்து கொண்டு வந்திருந்தாங்கன்னா லஞ்ச்க்கெல்லாம், "இதெல்லாம் ஒரு ஃபுட்டுன்னு இட்லியெல்லாம் கொண்டு வரீங்களா?" அப்படின்னு அவங்கள ரொம்ப நான் டீஸ் பண்ணுவேன். இப்போ லைஃப் எவ்வளோ சீக்கிரம் நமக்கு பாருங்களேன் திருப்பி வருது. நான் வந்து இட்லியே பிடிக்காதுங்கிற ஆளு, இட்லிய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா செஞ்சு அப்படியே ரசிச்செல்லாம் சாப்பிடுறேன் இட்லிய. என்னங்க பொடி இட்லி பிடிக்குது, சாம்பார் இட்லி பிடிக்குது. எப்படி மாறிட்டேன் பாருங்களேன். ஒரே எனக்கு என்ன பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த மாரி மாறிட்டேன். ஸோ இட்லி பிடிக்காதவங்க இந்த மாரியெல்லாம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. மேபி உங்களுக்கும் இட்லி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இட்லியில வந்து அ மேல வந்து கேரட் எல்லாம் துருவி போட்டு பாயில் பண்ணும்போதே மேல வந்து கேரட் எல்லாம் துருவி போட்டு அந்த மாரிலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா செய்றாங்க. ஸோ கண்டிப்பா கமிங் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, அதுவும் ட்ரை பண்ணணும்னு நெனச்சுட்டு இருக்கேன். இட்லிய எந்த மாரியெல்லாம் ட்ரை பண்ண முடியுமோ, அந்த மாரியெல்லாம் ட்ரை பண்ணணும்னு நெனச்சுட்டு இருக்கேன். ஐ அம் எ பிக் இட்லி ஹேட்டர். பட் ஆனா இப்போ அட் பிரசன்ட் ஐ அம் பிக் ஃபேன் ஆஃப் இட்லி ஆயிட்டேன். அந்த மாரி இப்போ போயிட்டுருக்கு. நீங்க எப்படியெல்லாம் வந்து காலேஜ் டேஸ்ல எந்த மாரி ஃபுட் ஹேட் பண்ணி, இப்ப அத எப்படி சாப்பிடுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சீ யூ இன் அனதர் ஷார்ட்ஸ். பாய்.